ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மைதா சேர்க்காம சர்க்கரை சேர்க்காம நம்ம கேக் பண்ண போறோங்க. வெறும் கோதுமை மாவுல வெல்லத்தை சேர்த்து நம்ம பண்ண போறோம். இந்த கேக்ல பட்டர் கூட சேர்க்க போறது இல்லைங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். செம்பாவின் வீடு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கோதுமை கேக் பண்றதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சிருங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. 3/4 கப்பு அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியில கரையட்டும். தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும், பாகு காய்ச்ச வேண்டாம். இப்போ நல்லா தண்ணியில கரைஞ்சிருச்சு. சூடாறட்டும், ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம கேக் பண்றதுக்கான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் குக்கர் பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதுல நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கோதுமை மாவை போட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. பாகு ஆறிடுச்சு. இப்ப பாகை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல தூசி எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம கோதுமை மாவுல நல்ல தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 3/4 கப்பு ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நீங்க கலக்கி வெனிலா எசன்ஸ் ஒரு அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பரை அந்த கேக் பாத்திரத்துல வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கோதுமை மாவை ஊத்திக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாம நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த ஓரத்துல ஏர் பபிள்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நல்லா செட் பண்ணிக்கோங்க. இப்போ டூட்டி ஃப்ரூட்டியை கார்னிஷ் பண்ண போட்டுக்கோங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது தர்பூசணியோட தோல்ல செஞ்சது. இப்போ குக்கர்ல தூள் உப்பை போட்டு கீழே அடியில போட்டு ஒரு பிடிமனை வச்சிருங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற கோதுமை மிக்சரை அதில் இறக்கி வச்சிருங்க. குக்கரை வாசரை எடுத்துருங்க. கேஸ்கட்டை எடுத்துட்டு விசில் போடாம அப்படியே 30 நிமிஷம் சிம்முலையே வச்சிருங்க. 30 நிமிஷம் கழிச்சு நீங்க கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்க. சூப்பரா கோதுமை கேக் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் கத்தி வச்சு ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு திருப்புங்க. பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான கோதுமை கேக் ரெடி ஆயிருச்சுங்க. குழந்தைங்களுக்கு லீவ்ல இதை நீங்க செஞ்சு கொடுங்க. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சூப்பரா கோதுமை கேக் செஞ்சிடலாம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா ரெடியா இருக்குங்க கோதுமை கேக்கு. இதை வீட்டில் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.